இல்லறம் என்பது ஒரு அறமாக நிர்ணயிக்கப்பட்டு இந்த பூமியிலே நடைபெற்று வருகின்றது. நம்முடைய நண்பர் மணியன் அவர்கள் போயிருந்தார்களாம் இந்தோனேஷியாவிலே. போயிருக்கும் போது நானும் போயிருந்தேன் இந்தோனேஷியாவுக்கு. அதே இடத்துக்கு அவர் போயிருக்கும் போது வெளியிலே ஹோட்டலுக்கு வெளியிலே 2 தம்பதிகள் பேசி விளையாடி கொண்டிருந்தார்களாம். விளையாடி கொண்டிருந்த தம்பதிகள் தான் கொஞ்சம் அவர் கூச்சத்தோடு கேட்டாரா, என்ன சார்? அவர் சொன்னாராம், she is my 4th wife. உன்னதை விட பாக்கி 3 பேரும் என்ன ஆனார்கள்? நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் சொன்னது இல்லையா? உடனே அவருக்கு புத்தியும் சொன்னார்களா, உங்கள் நாட்டில் ஒரு மடத்தனம் செய்கிறார்கள். 2 பேரும் கல்யாணம் செய்து கொண்டு பிடிக்கவில்லை என்றால் கடைசி வரை சேர்ந்து வாழ வேண்டும் என்பது என்ன தலையெடுத்து? டேக் இட் ஈஸி. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் கட் பண்ணி விடு. அவன் பிடித்ததை கல்யாணம் செய்து கொண்டு போய் இதற்கு கல்யாணம் எதுக்கு? கான்ட்ராக்ட் போதுமே. 1 வருஷ காலம் கான்ட்ராக்ட், 6 மாத காலம் கான்ட்ராக்ட், லீஸுக்கு எடுப்பது தானே. மாசம் இவ்வளவு குத்தகை என்று இல்ல, 1000 பர்ச்சேஸுக்கு வாங்குறதா இருந்தாலும் வாங்கிட்டு போயிடல. இது ஏன் கடைசி வரையிலே கஷ்டப்பட்டு இவன் அழுதாலும் அவள் அழுது, அவள் அழுதாலும் இவன் அழுது, ஏன் சேர்ந்து 2 பேரும் துன்பங்கள் இன்பங்களிலே சமமாக பங்கு கொள்ளுகிறார்கள் என்றால், இங்கே அடிபீடம் எதிலே இருந்து உருவாகி இருக்கிறது என்றால், பிரிக்கவே முடியாமல் 2 பேர் ஒட்டி கொண்டு ஒரு படம் இருக்கிறதே அர்த்தநாரீஸ்வரர், அதிலே இருந்து இந்த இல்லறம் உருவாகி இருக்கிறது. அதனாலேதான் இதை பிரிக்க முடியவில்லை. எல்லாருக்கும் சோதனைகள் வருகின்றன. பரமசிவனுக்கும் சோதனை வந்தது, சக்திக்கும் சோதனை வந்தது. அந்த சோதனைகள் என்ன, கடவுளுக்கே சோதனை வந்திருக்கிறதே. கதை சொல்லுகிறார்களே, என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்கிறது என்பார்கள். கடவுளுக்கே சோதனை வரும்போது நமக்கு வருகிற சோதனை என்னப்பா என்று மனிதன் ஆறுதல் கொள்ள வேண்டுமே என்பதற்காகத்தான் கடவுளுக்கும் சோதனை வந்தது என்று ஆக்கிறார்கள். அவன் இறைவனாக இருந்தாலும் துன்பங்களிலே இருந்து தப்ப முடியாது. துன்பம் என்பது எந்த இடத்திலேயும் யாருக்கும் வந்தே தீரக்கூடிய ஒன்று.